வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு நட்சத்திரம் வைஸ் சந்திரன் எந்தெந்த நாள் அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிருகசீரிடம். இதில் மிருகசீரிடம் 3 4ஆம் பாதம். இதில் 19ஆம் தேதி 22 25 27 30 செப்டம்பரில் இந்த நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். அக்டோபரில் 2 3 5 7 9 14 16 இந்த நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த தேதி மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து திருவாதிரை. இந்த நட்சத்திரத்துக்கு செப்டம்பரில் 18 19 20 23 24 26 இந்த நாட்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும். அக்டோபரில் 1 3 4 7 8 10 12 13 16 இந்த தேதிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து புனர்பூசம். இது 1 2 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்துக்கு 17 19 21 24 27 29 30 செப்டம்பரில் இந்த நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும். அக்டோபரில் 2 4 5 7 9 13 14 16 இந்த நாட்கள் சந்திரன் மிக நல்ல பலன்களை தருவார். இப்போ அடுத்து அங்காரகன். அங்காரகன் எந்த வகையில் என்ன பலனை இந்த ராசிக்கு தருவார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அங்காரகன் உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் கொடுக்குற மாதிரி இடத்துல இருக்கார். அப்புறம் கோபம் டென்ஷன் இதெல்லாம் வரும். இது கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்திக்கணும். அடுத்து புதன். புதன் ரொம்ப நல்ல இடத்துல இருக்கார். ஆனாலும் விரல்களில் வலி வரும். விரல்களில் வலி, எழுத்துத்துறையில் வெற்றி, கல்வியில் முன்னேற்றம், வியாபார அபிவிருத்தி, மாமன் வகை உதவிகள் கிடைக்கும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முயற்சி செய்ய வேண்டி வரும். நம்ம டக்குன்னு எடுத்துன்னு பண்ண முடியாது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நம்ம முயற்சி செய்யணும். சூரியன். சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஹெல்மெட்டு போட்டு போகணுன்னா ஹெல்மெட்டு போட்டு போகணும். மறந்து போய் போனீங்கன்னா நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டி வரும். இந்த சட்டம் ஒழுங்கை கரெக்டாக பின்பற்றுங்க. இல்லைன்னா ஃபைன் கட்ட நேரிடும். முயற்சியில் வெற்றி. எல்லா முயற்சியிலையும் வெற்றி. அந்தஸ்தில் முன்னேற்றம், குழந்தைகள் நலம் முன்னேற்றம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் மகிழ்ச்சி, பயணம், சுக சௌக்கிய அபிவிருத்தி, ஆடை அணிகலன் சேர்க்கை, புனிதத்தல யாத்திரை, கோயில்களுக்கு செல்லுதல், திருமணம் நிச்சயம் நடக்கும். அதாவது கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். நிச்சயம்னா பையன் பார்த்து பொண்ணு பார்த்து பிடிச்சி ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் பெரியவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் கேத்து. குடும்பத்திலிருந்து சிறிது நாட்கள் பிரிதல் இருக்கும். பிரிதல்ங்கிறது என்னென்னா வேலை விஷயமாகவோ இல்லை வேறு எந்த விஷயத்துக்காகவோ குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலை வரும். ஆன்மீக எண்ணங்கள் நல்லா நிறையா வரும். சுகக்கேடு, சுகஸ்தானத்தில் இருக்கிற சுகக்கேடு, சின்ன சின்ன உபாதைகள், உடல் உபாதைகள் வரும். அப்புறம் மேல் படிப்பு உறுதி ஏற்படும். கணபதியை நீங்கள் வேண்டினீங்கன்னா நீங்கள் என்ன மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும். கணபதியை வணங்க அனைத்தும் நலம். அப்புறம் சனி. சனி ரொம்ப நல்ல இடத்துல இருக்கார். தொழில் வளர்ச்சி, பாகிய விருத்தி, தர்ம காரியங்கள் செய்தல், தந்தைக்கு உயர்வு, உயர்கல்வியில் முன்னேற்றம், நீண்ட தூர பிரயாணம் இதெல்லாம் சனீஸ்வரன் கொடுக்குறார். அதனால் சனீஸ்வரன் ரொம்ப நல்ல இடத்துல நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குறாரு. அடுத்து ராகு. ராகு தொழில் மாற்றம், பல தொழில் செய்யும் நிலை, நிலையில்லா தொழில், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் தொழில் வாய்க்கும். எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் நல்ல உயர்வை ராகு கொடுப்பார். எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ ராகுனால என்னன்னா சில பேர் வேலையை விட்டு போக வேண்டிய ஸ்டேஜ் வரும். புது வேலைகளில் ஜாயின் பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கும் போவாங்க. நல்ல திடீர்னு உயர்வுகளும் சில பேருக்கு வரும். ஜாபில்
ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்காம வரும். ஸோ இதெல்லாம் வந்து ராகுவோட ஒரு பலன்கள். அடுத்து குரு. குரு வந்து சுப செலவுகளை கொடுக்குற இடத்துல இருக்கார், அதிக செலவினம் ஆகும். அப்புறம் தூக்கம் இருக்காது, பிரயாணங்கள் ஜாஸ்தி இருக்கும், இடம் விட்டு இடம் மாறுற மாதிரி இருக்கும், வீடு மாறல், ஒரு இடத்துலேருந்து வீட்டை மாற்றி இன்னொரு இடத்துக்கு போகிறது, இதெல்லாம் வந்து கட்டாயம் இருக்கும். நீங்கள் வந்து லக்ஷ்மி நாராயணரை வந்து வணங்க அனைத்தும் நலமாகும். இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும், கவலைப்படாதீங்க. திருப்பதி வெங்கட்ரமண சுவாமியும் லக்ஷ்மி நாராயணனும் வணங்க எல்லாமே உயர்வாக இருக்கும். வணக்கம்.